அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. உறவுகளே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஏன் விமர்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக பார்த்துருவோம். சீமான் அண்ணா அவர்கள் அண்ணன் விஜயை ஏன் விமர்சிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாநாடு நடத்துறதுக்கு முன்னால், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன் பின்னுங்கிற ஒரு இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. முன்னால் அண்ணன் வந்து தம்பி வரட்டும், நல்லா அரசியல் பண்ணட்டும், சந்தோஷம், வாழ்த்துக்கள், வாங்க இணைந்தே பயணிக்கலாம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து எப்போ அந்த முரண்பாடு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக டிவிக்கு தம்பிங்களும் சரி, வீடியோ பார்க்குற தம்பிங்களும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களை விமர்சிக்கிறதோ இல்லை நாம் சீமானனை உயர்த்தி பேசவோ இங்கே நான் வரல. இருக்கிற உண்மைகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துங்க. மாநாட்டுக்கு முன்னாடி அண்ணா ஆதரிச்சாங்க. மாநாடு நடக்கிற அன்று மாலை, விக்கிரவாண்டி மாநாட்டு 5 மணிக்கு நடக்கிறதுக்கு முன்னர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஒரு 2 மணி அளவுலன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நினைவு இருந்ததுன்னா 2 மணின்னு நினைக்கிறேன். அது கடலூர்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வரட்டும் வாழ்த்துக்கள். அப்போ பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு சொல்கிறாங்க, வரட்டும் வாழ்த்துக்கள், தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், இது என்ன வந்து அரசியலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைப்பா, இது வந்து பெருங்கடல், இங்கே வண்ண வண்ண மீன்கள் இருக்காது, பெரும் பெரும் முதலைகள்லாம் இருக்குது, சுறாக்கள்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அண்ணன் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் மாநாடு பார்த்த தம்பிகளுக்கும் தெரியும், உறவுகளுக்கும் தெரியும். இதில் என்னன்னா, அதன் பிறகு தான் அண்ணன் வந்து கொள்கைகளை அறிவிச்சார் பாருங்க. அங்கே தான் ஏற்படுது முதல் முரண். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு விஜய் அண்ணா அறிவிச்சாங்க. தமிழ் தேசியம் திராவிடத்திற்கு முழுசா மாற்றானது, எதிரானது, எதிரும் புதிருமானது. அது எப்படி இரண்டையும் ஒன்றுன்னு சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த அதுல முரண்பாடு ஏற்பட்டது தான். ஏன்னா விஷமும் தேனியும் நான் ஒன்னாவே சாப்பிடுவேன், சேர்த்தே சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முரணோ அந்த அளவுக்கு இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களுங்கிறது முரண். அந்த இடத்துலயே முதல் முரண். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, அடுத்து விஜய் அண்ணன் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இது ரெண்டுக்குமான இதுவரையிலும், இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2வது மாநாடு ஒன்று முடிஞ்சிருச்சு, இதுவரையிலையும் அண்ணன் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தவே இல்லை. உங்க கொள்கையில பாஜக எதுல முரண்படுது அப்படிங்கிற விளக்கத்தை இன்னைய வரையிலையும் இல்ல விஜய் அண்ணனுக்கு அடுத்த நிலை இருக்கிற பொறுப்பாளர்களோ யாருமே இதுவரையிலையும் சொல்லி நான் பார்க்கல. கேட்டா சொல்லுவாங்க, பெரியார் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், இப்படின்னு இந்த கொள்கை தலைவர்கள் பேரை மட்டும் சொல்லுவாங்களே தவிர, நாங்க எதுல ஃபாலோ பண்றோம், எது எப்படி எங்களுடைய கொள்கை தான், நாங்க இதுல இருந்து இது வந்து மாற்று, நாங்க இதை வந்து அவங்க சரியா செய்யணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி எல்லாம் குடும்பம் பண்ணுவியா, எப்படா குடும்பம் பண்ணுவேன்னா, நான் குடும்பம் பண்ணுவேன்னு சொல்றவனுக்கு மத்தியில என் பொண்டாட்டியை நான் இப்படி வச்சு வீடு வாசல் நகை நட்டு எல்லாம் வாங்கி போட்டு நல்ல முறையில் இப்படிலாம் நான் குடும்பம் நடத்துவேன், என் ஒய்ஃபை நான் இப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு விளக்க உரை இருக்குல்ல, இதை நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விளக்கம் இதுவரையிலும் கொடுக்கவே இல்லை, யாருமே கொடுக்கல இன்னும். அதுலேயும் ஒரு முரண் இருக்கு. இப்போ ஏன்னா வந்து அரசியல் எதிரின்னு சொல்றாங்க, கேட்டால் வாரிசு அரசியல். அந்த ஒரு காரணத்தை தான் டிஎம்கே வச்சு ஊழல், வாரிசு அரசியல். மற்ற கட்சிகளை எதையும் விமர்சிக்கவே இல்லை. வாரிசு அரசியல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா சொல்ற மாதிரி அவங்க நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே சொல்றாங்க வாரிசு அரசியல்னு பார்த்தா முதல்ல எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ். உண்மையா இல்லையா நண்பர்களே? அங்கதான் எதிர்க்கணும். ஏன்னா அங்கதான் அடியிலேருந்து கீழே இருந்து மேல ஒரு குடும்பம் மொத்தமா இதுவரையிலும் வந்திருக்காது. 60-70 ஆண்டு காலங்களாக ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரே குடும்பம் ஒரு கட்சி ஆளுதுன்னா வச்சிருக்குன்னா அது வந்து காங்கிரஸ் தான். அதுல சில முரண்கள், அதை வந்து விமர்சிக்கிறாங்க. அவங்க கொள்கை ரீதியாக தான் விமர்சிக்கிறாங்க. பர்சனல் அட்டாக்கோ எதுவுமே விஜய் அண்ணனை பார்த்து நாம் தமிழர் கட்சி இதுவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலையும் அப்படி யாரும் விமர்சனம் பண்ணலை. சீமான் அண்ணன் இதுவரையிலையும்
தனி மனித தாக்குதல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 முதலமைச்சர். இது எந்த அளவுக்குன்னா மற்றவங்க பார்த்து நகைப்புக்கு உள்ளாகிற மாதிரி தான் இருக்குது இந்த செயல். எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு போட்டி நடக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. ஒரு ஒரு மாநில அளவில் நடக்குதுன்னா, அப்போ வந்து ஏன்னா எல்லாரும் ஒரு 10 டீம் இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, தகுதி சுற்றுன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க கால் இறுதிக்கு வருவாங்க, அப்புறம் அரை இறுதிக்கு வருவாங்க, அப்புறம் இறுதி போட்டி. இறுதி போட்டியில தான் யாரு வின்னருங்கிறத அறிவிப்பாங்க. இல்லை நான் கால் இறுதிக்கும் வரமாட்டேன், தகுதி சுற்றுக்கும் வரமாட்டேன், அரை இறுதிக்கும் வரமாட்டேன், டைரக்டா நான் வந்து இறுதி சுற்றுல தான் கலந்துப்பேன், அதுவும் கலந்துக்க கூட மாட்டேன், என்னதான் நீங்க வின்னரா அறிவிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு செயலை அண்ணன் விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் ஏற்றுக்கொண்ட தம்பிகள் எங்க அண்ணன் சொல்றது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க விமர்சனமா வைக்கிறாங்க. அவங்க வைக்கிறது விமர்சனம் தானே தவிர வன்மம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, வன்மம் கிடையாது. இந்த வன்மத்தை தூண்டி விடுறது யாருன்னா, இந்த வன்மங்களா இதை வந்து சித்தரிச்சு வெளியில வர்றது எக்ஸ் தளத்துல யூடியூப்ல வர்றது யாருன்னா, இந்த தொண்டர் லெவல்ல உள்ளவங்க. இது அதிகமா டிவிகே தம்பிங்க ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தம்பியை நான் பார்த்தேன், அது சரியா எனக்கு நினைவு இல்லை, நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். டிவிகே தான், ஆனால் அவரு கொஞ்சம் டீசெண்டா அப்ரோச் பண்றாரு. எக்ஸ் தளத்திலலாம் வருது, தம்பி பேர் சரியா நினைவு இல்லை, நான் அடுத்த தடவை சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பொதுவெளியில தெளிவா வைங்க. ஏன்னா எல்லாரும் பெண்கள் பார்ப்பாங்க, முதியவர்கள் பார்ப்பாங்க. அப்போ நீங்க வைக்கும் போது உங்களுடைய தரம் தான் குறைஞ்சு போகும். இப்போ நான் தப்பா பேசுறேன்னா, தப்பான வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, இது என்ன மட்டும் பாதிக்கும்னு நினைக்காதீங்க, என்னுடைய வளர்ப்பிலேயே சந்தேகம் வரும். நான் பேசுறத வச்சுதான் இருக்கு என்னுடைய வளர்ப்பு எப்படி, நான் வளர்ந்த சூழல் எப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதனால தப்பான கமாண்ட் பண்றது இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதை நாம் தமிழர் கட்சியில சில தம்பிகள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. சில ஃபேக் ஐடி கூட இருக்குல்ல, நீங்க தான் பாத்தீங்கல்ல, இப்போ கூட சமீபத்தில் இவ அண்ணா விஜய் மேலாம் கேஸ் பதிவாயிடுச்சு இல்லை, அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து சித்தரிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம டிவிகே தம்பிகள் உணரணும். ஒருத்தவங்க உங்களை குறை சொல்றாங்கிறதுக்காக அவங்க எதிரியா கருதாதீங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வைக்கிற விமர்சனத்தை உங்களுடைய வளர்ச்சிக்கானதான் நினைச்சிக்கிங்க. ஆனா அவங்க மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வளர்ச்சியை உங்களை செதுக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்க மேல அவங்க தான் எதிரின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை பூரா உங்களுக்கு தான். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு பிரச்சனை அவங்க விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழக ரசிகர்களாவே இருக்காங்க, இன்னும் தொண்டர்களா மாத்தல, அரசியல் படுத்தல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க எல்லாருமே. இப்ப என்டிகே இருக்கிற பொறுப்பாளர்கள் முதற்கொண்டு அண்ணன் சீமானா அவர்களே சொல்றாங்க, அரசியல் படுத்தாத கூட்டமா இருக்கு. நீங்க இதை கேட்கிற உடனே உங்களுக்கு விருப்பம் இருக்கும், இவன் யாராவன் அரசியல் படுத்தலன்னு சொல்றான், அரசியல் படுத்துறதுனா என்னடான்னு கேட்பான், இவனுக்கு என்ன தெரியல, இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நீங்க அரசியல் படுத்தல, டிவிக்கே தொண்டர்கள் இன்னும் அரசியல் மயம் படுத்தலைங்கிறதுக்கு உதாரணம் மதுரை மாநாடு. விக்கிரவாண்டி மாநாடும் தான் இருந்தாலும் ரீசெண்டா இருக்கிறத பார்த்தோன்னா அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அது என்ன 1 இயர் ஆயிடுச்சு, அதனால உங்க நினைவுல இருக்காது. அதுக்காக இதுவே ஒரு உதாரணம் தான். அங்க நடந்த சிக்கல்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தொண்டர்கள் என்னென்ன பண்ணாங்கிறத ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு திரும்ப ஒரு உங்க நினைவுக்கு கொண்டு வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஏன் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதை வந்து அண்ணன் விஜய் வந்து கண்டிப்பா அரசியல் படுத்துற மாதிரி சில பேச்சுகளை வெளியிடணும், பேசணும். பொது வெளியில வந்து பேசும்போது தான் தொண்டர்கள் வந்து அதை தாங்கி பிடிச்சிட்டு வெளியில வர முடியும். ரெண்டாவது, அரசியல் படுத்தணும்னாலே வந்து அடுத்து இந்த துண்டு சீட்ல பேசுறாரு, அது தப்பு இல்லை, பேசலாம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, பேசுறதுல தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்ப நான்லாம் வந்து எதுவுமே படிக்காத ஆளு, அதனால அந்த ரொம்ப ஒரு அறிவா இல்லாம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சு பேசுறது தப்பு இல்லை, பேசலாம், அதை நான் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, அவங்க அடுத்து அவங்க சொல்ற ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையிலையும் விஜய் அண்ணன் பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லை, பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் நடத்தவே இல்லை, ஏன் பயப்படுறாரா?
வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தான் உங்களுடைய உண்மையான கொள்கைகள், உங்களுடைய ஒரிஜினல் முகமே தெரிய வரும். ஏன்னா இப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னால இருந்துகிட்டு மந்திரிகள் சைகை செய்வாங்க. அதை கேளு, இதை கேளு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு உள்ளிருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் எழுதாம பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அந்த புலோவில் பேசலன்னு நீங்கள் கூட தப்பா நினைக்கலாம். என்னடா அவன் மட்டும் பேசுகிறான், ஏதோ உடனுடன் பேசுகிறான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் எழுதி வச்சுலாம் பேசல. ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அது உண்மையா இல்லை வந்து நான் ஏதாவது கதை விடுறானா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி எனக்கு சொல்லணும். நன்றி உறவுகளே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.